சட்ட போராட்டத்தில் நேரத்தை வழக்கறிஞரோடு ஆலோசனை செய்தோம். அடுத்த வாயிலாக பசுமை தீர்ப்பாயம் என்ன நடவடிக்கை தமிழ்நாடு அரசு பதில் கொடுத்திருக்குது. ஏன்னா பசுமை தீர்ப்பாயமே சுமூகமாக எடுத்துட்டேன். நானாலும் முன்வந்து அந்த வழக்கை எடுத்துக்கிறேன். பேப்பர் செய்தி நினைக்கிறேன். கேரள அரசாங்கம் நான் ஒரு 3 அடி உயரமே கொண்ட சாதாரண கழுகு மட்டும் அமைக்கிறேன்னு சொல்றேன். தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அதற்கு எதிர்ப்பே தெரிவிக்கல பசுமை தீர்ப்பாயம். அந்த வழக்கில் நாம் ஒரு பார்ட்டியை சேரணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ஆலோசனை பண்ணோம். அடுத்த வாய்ப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுது, கேரள அரசாங்கம் என்ன செய்யுது, அதை உன்னிப்பாக கவனித்துக்கிட்டு அடுத்த நடவடிக்கை போவோம். அதே சமயம் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை அணுகவில்லை என்றால் விவசாயம் நாமளே நேரடியாக அணுகுவது. அந்த காவிரி தீர்ப்பு என்பது பெற்றுகிற தீர்ப்பு மிகப்பெரிய வரலாறு. காவிரி நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு போட்ட வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு காலத்தில் வாபஸ் வாங்கிட்டு 76 வாபஸ் வாங்கினது விவசாயிகள் ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி உச்சநீதிமன்ற வழக்கு வருது. அந்த வழக்கில் மீண்டும் போய் தமிழ்நாடு அரசு காவிரி தீர்ப்பை தொடக்க புள்ளி என்ன விவசாயிகள் கொடுத்த வழக்கு. அந்த அடிப்படையில் மாநில அரசு நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றால் நாம் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகளை கோரிக்கை பேரணியை நடத்துவோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அதன் மீதான ஒரு கருத்துக்கள் பேசக்கூடிய தலைவர்கள், இயக்க நிர்வாகிகள், பாசசபை தலைவர்கள் எல்லாருக்குமே இந்த பேரணிக்கு மீதான கருத்துக்கள், ஆலோசனைகள் எப்படி சிறப்பாக செய்யலாம் என்பதற்கான